இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கிறிஸ்டியானோ ரொனால்டோ வரலாற்று சாதனை கொண்டாடும் அல் நசீர் அணி. சவுதி ப்ரோ லீக் ஆட்டத்தில் அல் அலிக்கு எதிரான போட்டியில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது 900வது கோலை அடித்து வரலாற்று சாதனை படைத்து அல் நசீர் அணியால் கொண்டாடப்பட்டார். அண்மையில் குரோஷியாவிற்கு எதிராக போர்ச்சுகல் நாடுகளின் லீக் போட்டியில் 39 வயது போர்ச்சுகல் நட்சத்திர விளையாட்டாளரான அவர் வரலாற்று சாதனை படைத்தார். அல் நசீர் அணிக்கு திரும்பிய ரொனால்டோவுக்கு கோட் என்று எழுதப்பட்டு 900 என்ற எண் பொறிக்கப்பட்ட ஜெர்சி ஒன்று வழங்கப்பட்டது. விளையாட்டு உலகில் சமீப காலங்களாகவே வெற்றியை நிலைநாட்டி வரும் ரொனால்டோ வெற்றி குறித்து தமது வாழ்க்கையில் மேலும் பல கனவுகளை கொண்டிருப்பதாக கூறினார். இதனிடையே 5 முறை பாலன் டி ஓர் விருது வென்ற ரொனால்டோ விளையாட்டுத் துறையில் இருந்து ஓய்வு பெறுவதற்கு முன்னர் தமது 1000வது கோலை அடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக போர்ச்சுகல் தேசிய அணியின் பயிற்சியாளர் தெரிவித்துள்ளார். பூமிக்கு திரும்புவதில் தாமதம், சோதனை காலம் என்றாலும் ISS-இல் அதிக நாட்கள் தங்க முடிந்ததால் மகிழ்ச்சி. கடந்த ஜூன் 5ஆம் தேதி போயிங் நிறுவனத்தின் ஸ்டார் லைனர் விண்கலம் மூலம் விண்வெளிக்கு சென்று அங்கு சிக்கிக்கொண்ட நாசா விண்வெளி வீரர்களான புட்ச் வில்மோரும் சுனிதா வில்லியம்ஸும் இந்த தாமத தங்களுக்கான சோதனை காலம் என்று தெரிவித்துள்ளனர். எனினும் அனைத்துலக விண்வெளி நிலையம் ISS-இல் அதிக நாட்கள் தங்க முடிந்தது குறித்தும் அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இந்த விண்வெளி பயணத்தின் போது புட்ச் வில்மோரும் சுனிதா வில்லியம்ஸும் 8 நாட்களில் பூமிக்கு திரும்புவதாக இருந்தது. ஸ்டார் லைனரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர்கள் பூமிக்கு திரும்ப முடியாமல் போனது. அது மட்டுமின்றி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதமே அவர்கள் திரும்புவதற்கான சாத்தியம் உள்ளது. இந்நிலையில் விண்வெளியில் இருந்து செய்தியாளர்களுடன் உரையாடிய வில்மோரும் சுனிதா வில்லியம்ஸும் தங்களுக்கு பூமியில் இருந்து மக்கள் செய்திகள் அனுப்புவது குறித்தும் விண்வெளியில் இருந்து அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்களிக்க வாய்ப்பு கிடைத்திருப்பது தொடர்பிலும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். காசா பகுதியின் மனிதாபிமான நெருக்கடியின் ஜெனின் அகதிகள். காசா பகுதியில் தண்ணீர், மின்சாரம் மற்றும் தங்குமிட வசதிகள் இல்லாததால் மேற்கு கரையின் ஜெனின் நகர அகதிகள் மனிதாபிமான நெருக்கடியை எதிர்நோக்கி வருகின்றனர். அதோடு அப்பகுதியில் இஸ்ரேலிய ராணுவ தாக்குதலை நடத்தியதை தொடர்ந்து உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையையும் எதிர்கொண்டுள்ளனர். கடந்த 1953ஆம் ஆண்டு முதல் மத்திய கிழக்கு போரினால் புலம்பெயர்ந்த பாலஸ்தீனர்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் ஜெனினின் மேற்கு புறநகர் பகுதியில் 0.5 சதுர கிலோமீட்டருக்கு குறைவான பரப்பளவை கொண்ட அகதிகள் முகாம் அமைக்கப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு பின்னர் சுமார் 20,000 பேர் தங்கக்கூடிய முகாமாக மாற்றம் கண்டிருந்தாலும் அழிவும் தாக்குதலும் தொடர்கின்றன. இவ்வாண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 6ஆம் தேதி வரை ஜெனின் அகதிகள் முகாமில் இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய தாக்குதலில் 14 உள்நாட்டினர் கொல்லப்பட்டனர். பல சாலைகள், கட்டிடங்கள், மின்சாரம் மற்றும் நீர் விநியோகங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. NST-யின் முன்னாள் பணியக தலைவருக்கு தபுங் காஷி அட் ஹவானா உதவி. சபா பெனாங்பாங்கில் உள்ள கம்போங் டாபாக்கில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நியூ ஸ்ட்ரேட் டைம்ஸ் NST-யின் முன்னாள் பணியக தலைவர் ராய் ஆந்தோனி கோவை நேற்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்ஸில் சந்தித்தார். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட தபுங் காஷி அட் ஹவானாவின் உதவித்தொகையை பெறும் 147வது பெறுநராக கோவிற்கு ஃபாமி அதனை வழங்கினர். ஊடக பயிற்சியாளர்கள், முன்னாள் ஊடகவியலாளர்கள் மற்றும் உதவி தேவைப்படும் மூத்த பத்திரிகையாளர்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் நோக்கத்தோடு 2023ஆம் ஆண்டு தேசிய ஊடகவியலாளர்கள் தின கொண்டாட்டத்தில் இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியதை ஃபாமி சுட்டிக்காட்டினர். ஊடகவியலாளர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்திற்காக பிரதமர் 20 லட்சம் ரிங்கிட் நிதியை வழங்கியுள்ளார். முக்கிய விஷயம் என்னவென்றால் இந்த உதவி தேவைப்படுபவர்களை உடனடியாக சென்றடைய வேண்டும் என்பதே அவர் கூறினார். இதனிடையே தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் பெனாபாங் நாடாளுமன்ற உறுப்பினருமான YB டத்தோ இவோன் பெனடிக்கும் கோவீட்டிற்கு சென்று மேற்கொண்டார். ஹாங்காங் இறுதி சுற்றுக்கு முன்னேறியது மகளிர் இரட்டையர் ஜோடி. ஹாங்காங் பொது பூப்பந்து போட்டியின் இறுதி சுற்றுக்கு மகளிர் இரட்டையரான பியர்லிதான் தீனா ஜோடி முன்னேறியுள்ளது. முன்னதாக வெற்றியை தீர்மானிக்கும் 3வது செட் வரை கடுமையான ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருந்தாலும் தென்கொரியா ஜோடியை தோற்கடித்து ரசிகர்களின் கவனத்தை அவர்கள் ஈர்த்தனர். நேற்று காலை ஹாங்காங்கில் கவுலூன் கெமிசியாவில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் தென்கொரியாவின் பெகானா லீசோஜி ஜோடியுடன் மோதிய பியர்லிதான் தீனா ஜோடி முதல் செட்டில் 22-20 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றனர்.
இரண்டாம் செட்டில் தங்களின் வேகத்தை தக்க வைக்க தவறியதால் 17க்கு 21 என தென்கொரியா ஜோடி வென்றது. மூன்றாம் செட்டில் இரு ஜோடிகளும் தீவிரமாக விளையாடும் நிலையில் 10க்கு 10 என்ற சமநிலை புள்ளிகளை பெற்றன. இருப்பினும் 1 மணி நேரம் 13 நிமிடங்களில் 21க்கு 15 என்ற புள்ளிக்கணக்கில் பியர்லிதான் எம் தீரா ஜோடி வெற்றியை உறுதிப்படுத்தினர். மகோதா இடைத்தேர்தல் வெள்ளத்தை எதிர்கொள்ள தயார் நிலை பணிகள். மகோதா சட்டமன்ற இடைத்தேர்தலின் போது தேர்தல் நடைபெறும் இடத்தில் வழக்கமான பணிகளுக்கு மத்தியில் அப்பகுதியில் வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான தயார்நிலை நடவடிக்கைகளையும் போலீஸ் மேற்கொண்டுள்ளது. தேர்தல் பிரச்சாரம் உட்பட இம்மாதம் செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெறவிருக்கும் வாக்களிப்பின் போது வெள்ளம் ஏற்பட்டால் அதை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள 38 அதிகாரிகளும் உறுப்பினர்களும் தயார் நிலையில் உள்ளதாக ஜொகூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ எம் குமார் தெரிவித்தார். வெள்ள சூழ்நிலையை எதிர்கொள்ள அரசு மலேசிய போலீஸ் படையின் உபகரணங்கள் உட்பட அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்களும் குலுவாங் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் தயார் நிலையில் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஓரிரு ஆண்டில் நாட்டில் விவசாய நிலப்பரப்பில் மாற்றம் ஏற்படும் பிரதமர். இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் நாட்டின் விவசாய செயற்பரப்பில் மாற்றம் ஏற்படும் என்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். டத்தோ ஸ்ரீ முகமது சாபுவின் தலைமையிலான விவசாய மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சு காட்டியிருக்கும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றத்தின் அடிப்படையில் தமக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தற்போது KPKM-இல் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிலைத்திருந்தால் டுரியன் உட்பட பல்வேறு விவசாய துறைகளில் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் நாட்டின் விவசாய செயற்பரப்பில் மாற்றம் ஏற்படும். எனவே அனைத்து நிறுவனங்களும் மாற்றி மற்றும் மேலும் பல விவசாய மற்றும் மீன்பிடி துறைகளை இதனை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். நேற்று ஸ்லாங்கூர் செடாங்கில் உள்ள மலேசிய விவசாய கண்காட்சி பூங்கா மேப்ஸில் நடைபெற்ற 2024ஆம் ஆண்டு மகா எனப்படும் மலேசிய விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலா கண்காட்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றிய போது பிரதமர் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். சுயநலத்திற்காக நடத்தப்பட்ட மேலும் குழந்தைகள் உட்பட 11 வயதினர் காப்பாற்றப்பட்டனர். பாதிக்கப்பட்டவர்களில் மாற்றுத்திறனாளிகள் என அடையாளம் காணப்பட்ட 10 பேர் உட்பட 5 வயதுக்கு கீழ் உள்ள 49 குழந்தைகள் சமூக நலத்துறையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட 159 பாதுகாவலர்கள், குழந்தை பராமரிப்பாளர்கள் மற்றும் தொண்டு இல்லத்தின் நிர்வகிப்பாளர்களை ஸ்லாங்கூர் மற்றும் நெங்கிரி செம்பிலானில் 4 முதல் 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. மகோதா ஒருமைப்பாட்டு கட்சிகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு புலப்படும். ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தில் உள்ள கட்சிகளுக்கு இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்பை மகோதா சட்டமன்ற இடைத்தேர்தல் மீண்டும் புலப்படுத்தும். இதற்கு முன்னர் நடைபெற்ற குவாலா குபுபாரு, சுங்கை பாகாப் மற்றும் நெங்கிரி இடைத்தேர்தல்களில் அக்கட்சிகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு காணப்பட்டதாக துணை பிரதமரும் தேசிய முன்னணி தலைவருமான டத்தோ ஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி தெரிவித்தார். குவாலா குபுபாருவில் நாங்கள் ஜாசிகாவிற்கு உதவினோம். சுங்கை பாகாப்பில் நாங்கள் அடிலான் கட்சிக்கு உதவினோம். அண்மையில் நெங்கிரியில் அனைவரும் எங்களுக்கு உதவினர். இம்முறை தேசிய முன்னணி போட்டியிடுகிறது. ஆனால் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பை நல்கி ஹுசைன் இத்தொகுதியை வெற்றி கொள்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார்.